How digital minimalism changed my life. Digital minimalism என்னோட வாழ்க்கையை எப்படி எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ போடாத இந்த 4 வாரத்தில் நிறைய மாற்றங்கள் என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்றா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நீங்கள் இந்த டிஜிட்டல் மினிமலிசம் பற்றி நிறைய வீடியோஸ் ஆகட்டும், நிறைய கண்டென்ட் நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கறது மூலிமா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் புதுசாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எல்லாத்தையும் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் டிஜிட்டல் மினிமலிசத்தை உங்கள் லைஃப் லாங் நீங்கள் கொண்டு போகிறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவை இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நார்காட்டிக் ரைடர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் hey readers, it's Sivanesh and welcome to Narcotic Reader. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய சாப்டர் என்ன அப்படின்னா ஃபோன் ஃபோபியா. இந்த சாப்டருக்கு வந்து நிறைய என்னோட மொபைலில் இருந்து உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்ட போகிறேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொபைல் எடுத்தோடனே நேராக உங்களுடைய செட்டிங்ஸ் போயிட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப் இன்ஃபோ அப்படின்னு வரும். ஓகேவா, இந்த ஆப் இன்ஃபோ கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஆன் பண்ணால் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும்ன்றதை எதிர்பார்த்துருக்கீங்களா, காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை நான் இப்போது ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் நான் இங்கே ஆன் பண்ணது எவ்வளோ ஆனாக இருக்குது பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவன் ஆட் பண்ணியிருக்கான் அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர மெசேஜஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் ரெக்வஸ்ட் வந்து அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ கால் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். எவனா குரூப் கிரியேட் பண்ண அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாவது ஒரு அலர்ட் உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனு. கமெண்ட்டுக்கு லைக் போட்டால் அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனு. உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உனக்கு வரும். உன் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு லைக் பண்ணியிருந்தா அந்த லைக் உனக்கு வரும். அண்ட் நீ போடுற கமெண்ட்ஸ் ஆகட்டும், நீ போடுற ஹைலைட்ஸ் ஆகட்டும், உனக்கு நீ போட்ட போஸ்ட்டுக்கு வரக்கூடிய லைக்ஸு கமெண்ட்ஸு, அதில் எத்தனை பேர் லைக் போட்டான், அதில் எத்தனை பேர் கமெண்ட் போட்டான், அந்த கமெண்ட்டில் எத்தனை பேர் லைக் பண்ணானுங்க, அண்டு உனக்கு வரக்கூடிய நியூ ஃபாலோவர்ஸ் எத்தனை, உன்னை எவனா ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணால் அதுக்கு ஒரு பயோ, அண்டு நீ ஃபோட்டோஸ் என்னென்ன போட்டிருக்க, அண்ட் நீ போஸ்ட் போடுற பார்த்தியா, போஸ்டிங்னு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா, அண்டு நீ யாருக்கா ஒரு பொண்ணுக்கு அக்செப்ட் என்னது ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே அக்செப்ட் எப்படா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அண்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணுறது, கவுண்ட் உன்னோட கவுண்ட் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ யுவர் ரீல் காட் 1K வியூஸ், 2K வியூஸ், 2.5K வியூஸ், இதே மாதிரி இன்னொரு ரீல் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்காக நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ வீடியோ அப்லோட் பண்ணால் ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு இதோட லிஸ்ட்டு பெருசாகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருந்து என்ன அவன் சொல்ல வரான் அப்படின்னா 24/7 நீ வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஓகேவா, ஏன்னா நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீ ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்க, ஆனால் சம்ஒன் லைக்டு யுவர் வீடியோ, சம்ஒன் லைக்டு யுவர் இமேஜ், சம்ஒன் லைக்டு கமெண்டட் யுவர் ஃபோட்டோ அப்படின்ற அந்த சம்ஒன் அப்படின்ற கனெக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ தட் இஸ் வை ஹியூமன் இஸ் அ சோஷியல் அனிமல். ஓகேவா, அவன் சோஷியலி கனெக்டடாக இருக்க ஆசைப்படுவான். ஸோ அதனால் உன்னை எவ்வளோ தூரம் என்கேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் என்கேஜ் பண்ணுறதுக்கு அதிக ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் இன்ஸ்டாகிராம். ஸோ அதனால் ஒன்று அதை அன்இன்ஸ்டால் பண்ணு, இல்லையா டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை இப்படி ஆஃப் பண்ணிடுவேன். இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா 26 வகையான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அனுப்புகிறான். இப்போ அடுத்து எவன் அதில் சித்துன்னு பார்க்கலாமா? அப்படியே இருங்க, ஃபேஸ்புக் போகிறேன். அப்படியே ஃபேஸ்புக் இன்ஃபோ டைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் போனீங்க அப்படின்னா அவன் நோட் பண்ணி வச்சுருப்பேன். அவனும் 26 நோட்டிஃபிகேஷன், 26 டைப்ஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அனுப்பிட்டு இருப்பான். ஓகேங்களா, அதில் வந்து உங்களுக்கு நிறைய மெமரிஸ் வரும், பர்த்டே ரிமைண்டர்ஸ் வரும், அந்த மாதிரி நிறையா ஆட் பண்ணியிருப்பான். அண்ட் இதுலேயே எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால் அதுக்கு எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வரும்னு எனக்கு தெரியல. அண்டு நான் பார்த்ததுலேயே இந்த சோஷியல் மீடியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்காரன் தான் கொஞ்சம் கம்மியான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறான். 12 நோட்டிஃபிகேஷன் யூடியூப்லேருந்து உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சா கூட ஒரு 12 நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வரும். ஆனால் இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஸ்னாப்சாட்டு, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, எக்ஸு, இவங்க எல்லாருமே நிறைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பானுங்க. இவன் இந்த எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் இந்த செட்டிங்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கானோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னோட டைமாக அவன் என்கேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபியூச்சர் அவன் இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருப்பான். நீ எவ்வளோ உட்காந்து உன்னோட மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கியோ அந்த அளவுக்கு அவனோட கம்பெனி குவார்ட்டர்லி க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் அவன் கம்பெனி க்ரோத் ஆகிறது நீ கன்சியூம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா, அவன் கம்பெனி க்ரோத் ஆகிறதுக்கு நீ உட்காந்து அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ அடுத்து வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும்,
இஃப் ஐ டோன்ட் யூஸ் த இன்ஸ்டாகிராம் ஐ எம் நாட் இன் த ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் லைவ்ல என்கிட்ட ஒரு பையன் கேட்டிருந்தான், அதாவது நான் இன்ஸ்டாகிராமை வந்து இப்போ நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் சொன்னான் அப்படின்னா நான் வேகாக இருக்கேன், எனக்கு அவன் என்ன சொல்கிறான்னு புரியல அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ ஏன் உட்காந்து அந்த மீம்ஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கு? இட்ஸ் என்டர்டைன்மெண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ அது உலகத்துக்கு ஒரு மணி நேரம் கொடுக்கலாம், அரை மணி நேரம் கொடுக்கலாம். ஒவ்வொரு மணி நேரமும் உன் ஃப்ரெண்டுக்கு ஓயாமல் 100 மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கணுமான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா டிச் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாகவே நடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கோட் வந்து இந்த புக்கில் படித்தேன். என்ன அப்படின்னா, ஒரு நியூ ஸ்மோக்கிங் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கு. உனக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு நீ செக் பண்ணிட்டு இருக்க பார்த்தியா? செக்கிங் யுவர் லைக்ஸ் இஸ் த நியூ ஸ்மோக்கிங். உனக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, உனக்கு எவ்வளோ கமெண்ட் வந்திருக்குன்னு உன் பேஜை போய் செக் பண்ணிட்டு இருக்க பார்த்தியா? தட் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் அ ஸ்மோக்கிங். அண்டு இது எப்பயுமே நமக்கு இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற எந்த ஆப்ஸ் எடுத்தாலுமே ஒரு ரேபிட் ஹோல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் பண்ணிருக்கீங்களா, யூடியூப்பில் ஒரு ரிலேட்டடான வீடியோ வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் நீங்கள் டிஜிட்டல் மினிமலிசம் பற்றி பார்த்துட்டு இருக்கீங்க, கீழே அப்படியே சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஜிட்டல் மினிமலிசம் வீடியோஸை பற்றி உங்களுக்கு நிறைய இருக்கும். பிகாஸ் அல்கரிதம் வாண்ட்ஸ் யூ டு அடிக்ட். அதாவது அல்கரிதம்க்கு என்ன வேணும்னா இவனை உட்கார வச்சு வீடியோவை கன்சியூம் பண்ண வைக்கிறதுக்கு தான் அல்கரிதம் ஒர்க் பண்ணுது. ஓகேவா? அல்கரிதம்க்கு என்ன வேலை? இவனை ரொம்ப நேரம் உட்கார வச்சு இவன்கிட்ட ஆடு புஷ் பண்ணி நான் சம்பாதிக்கணும். ஓகேவா? இவன் வந்து ஒரு ப்ராடக்டாக பார்ப்பானுங்க. இந்த ப்ராடக்ட் கிட்ட, இந்த ஹியூமன் அப்படின்ற இந்த ஒரு ப்ராடக்ட் கிட்ட அந்த மொபைல் அப்படின்ற அந்த ஒரு சீப் டிவைஸை கொடுத்து எப்படிலாம் அவனை கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து அடிக்ட் ஆகிறத வெளில வந்துருங்க. இதுவும் சரிதான். செகண்ட் சாப்டர் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் மினிமலிசம் ப்ராக்டிசஸ். நான் இது வரைக்கும் என்னோட என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் தான். நான் இப்போ இதுல இருந்து வெளில வரேன் அப்படின்னா நான் எப்படிலாம் என்னோட லைஃப்பை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னென்னலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு 7 ப்ராக்டிஸ் சொல்லப்போறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படுறது என்ன அப்படின்னா வாக்கிங் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹென்ரி டேவிட் தோய்ரோ அப்படின்ற ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து ஒரு ரைட்டர் அண்ட் ஃபிலாசபர். இந்த ஹென்ரி டேவிட் தோய்ரோட ஒரு 1 hour ஸ்பீச் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சார் கொடுத்துருப்பாரு. அதை நான் நேரில் உட்காந்து கேட்டேன். ஸோ அந்த ஃபிலாசபியை அப்படியே இந்த புக்கில் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பானுங்க அந்த ஒரு சாப்டரில். ஓகேவா? ஹென்ரி டேவிட் தோய்ருக்கு வந்து நடக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். வந்து காட்டுக்கு பக்கத்தில் தான் குடியிருந்தார். அந்த காட்டுக்குள்ளே நடக்கிறதுன்னு அவ்வளோ பிடிக்கும். அந்த ஒரு குளத்தை சுற்றி தான் நடந்துக்கிட்டே இருப்பாராம். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 மணி நேரம் தொடர்ந்து நடக்கிற பழக்கம் உடையவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாக்கிங் அப்ப நடக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா என்னோட தலை சிந்திக்க ஆரம்பிக்காது, என் கால்கள் சிந்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ தூரம் வாக்கிங் அவர் லவ் பண்ணியிருக்காரு. அண்டு அடுத்து வந்து நிட்சே எல்லாருக்கும் தெரியல, அவர் வந்து ஃபேமஸ் ஃபிலாசபர். நிட்சே ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நடக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்றத இந்த புக்கில் நான் படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அப்படியே மைண்ட் ப்ளோயிங் ஆகிடுச்சு. ஒரு நாளைக்கு நம்ம வேலைக்கு போகிறோன்னா எவ்வளோ மணி நேரம் போகும்? 8 மணி நேரம் போகும் இல்லையா? அந்த மனுஷன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நடக்கிறார். ஒரு வீட்டில் இருந்து ஒரு நாளைக்கு 8-9 மைல் போயிட்டு வருவாராம். கேட்டால் நான் நடந்தால் எனக்கு நிறைய நியூ திங்கிங் வருது அப்படின்னு சொல்லுவாராம். பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி தான் வில்லியம் வர்ட்ஸ்வர்த் பற்றி உங்களுக்கு தெரியும். அவரும் வந்து ஒரு போயட்டிஸ்ட் தான். ஸோ அவரோட வாக்கிங் கவுண்ட் நம்ம பார்க்குறோம். 1,80,000 கிலோமீட்டர்ஸ் அவர் இது வரைக்கும் நடந்திருக்காராம். அது உலகத்தை 7 வாட்டி சுற்றுறதுக்கு சமம். அப்போ வாக்கிங் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாருமே வாக் பண்ணுறப்போ என்னோட தாட்ஸ் ஒவ்வொரு அடிக்கும் எனக்கு மாறிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு இதெல்லாத்தையும் தாண்டி மாடர்ன் திங்கர் அந்த காலத்து ஆளுங்க தான் நடக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்க நியூ மாடர்ன் திங்கர் யார் அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா 1-on-1 மீட்டிங் அவர் எப்பயுமே பேச மாட்டாராம். ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒரு சேரில் 1-on-1 மீட்டிங் வந்து பேச மாட்டாராம். நடக்கும்போது தான் பேசுவாராம். பிகாஸ் ஒரு ஹியூமன் அண்ட் ஹியூமன் நடக்கும்போது ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்றத அவர் நம்புறாரு. அதாவது ஒருத்தங்கிட்ட நடந்து பேசும்போது அவங்ககிட்ட ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக ரொம்ப உண்மையாக இருக்கலாம், அவனும் ஜென்யூனாக பதில் சொல்லுவான். நான் மேக்ஸிமம் என்னோட இன்டர்வியூஸ் எல்லாமே நான் நடந்து தான் வந்து அவங்கள செலக்ட் பண்ணுறேன், அவங்க கூட நடக்க வச்சுருவேன், மீட்டிங்ஸ் எல்லாமே என் கூட நடந்து வர டைமில் தான் நான் வந்து ஷெட்யூல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பட் அது வரைக்கும் நடக்கலை. இதுக்கு மேலேயாவது நடக்க ஆரம்பிக்கணும். நான் செகண்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா ரைட் அ லெட்டர் டு யுவர்செல்ஃப். உனக்கு நீயே ஒரு லெட்டர் எழுதிக்க. இந்த குணா கமல் எழுதும், உனக்கு நீ எழுதின லெட்டர் நான் படித்து உனக்கு திரும்பி காட்டணுமா அப்படின்ற மாதிரி உனக்கு நீயே அந்த லெட்டர் எழுதிக்கும். ஏன் அப்படின்னா உனக்குன்னு நீ ஒரு லெட்டர் எழுதும்போது யூ கேர் யுவர்செல்ஃப். நீ ஃபினான்ஷியலாக எந்த நிலையில் இப்போ இருக்க, எனக்கு இப்போ இவ்வளோ கடன் இருக்குது, நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன், இதுக்கு நான் என்ன பண்ணணும்,
நான் ஃபஸ்ட்டு எனக்கு நானே இதை எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டியர் சிவனேஷ், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது எல்லாத்தையும் வெளில வேடா வெண்ண அப்படின்னு எழுது. லவ்வில் பிரச்சனையா, டியர் சிவனேஷ் அவளுக்கு ஒன்றும் பிடிக்கல, நீ முதல்ல இவளை விட்டு வெளில வா அப்படின்னு எழுது. ஓகேவா? டியர் சிவனேஷ், உனக்கு இதில் உனக்கு ஃபியூச்சர் கோல்ஸ் இவ்வளோ இருக்குது, மூடிட்டு உன் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு எழுது. உனக்கு நீயே ஒரு லெட்டர் எழுதிக்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த லெட்டர் எழுதும் போதே நீ யோசிச்சு ஓகே இதுதான் நமக்கு தேவை அப்படின்னு நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவ. ஸோ உனக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் எழுத ஆரம்பி. மற்றவங்க எல்லாருக்கும் அப்புறம் எழுதிக்கலாம், உனக்குன்னு ஃபஸ்ட்டு ஒன்று எழுத ஆரம்பி. ஓகேவா? இதான் செகண்ட் ப்ராக்டிஸ். அண்ட் தேர்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, டோன்ட் கேர் அபவுட் வாட் செலிபிரிட்டிஸ் அண்டு பொலிட்டிஷியன்ஸ் ஆர் டூயிங். ஓகேவா? வெளியே இருக்க செலிபிரிட்டிஸ் அவன் என்ன பண்ணுறான், அவன் எவனோட இருக்கான், இவன் எவனோட இருக்கான், இந்த மாதிரிலாம் நீ பார்த்துனே இருக்கக்கூடாது. இன்னொன்று, பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட தள்ளியே இரு. அதிகபட்சம் உன் தொகுதியில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அதை தாண்டி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது உன்னோட ப்ரொஃபஷனல் பாலிடிக்ஸில் இருக்குது, உன்னோட ப்ரொஃபஷன் அப்படின்னா, இல்லை உன்னோட ரீடிங் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா நீ அதை தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. பட் ரெகுலராக கண்டென்ட் கன்சியூம் பண்ணுவாங்க பார்த்தியா, அதுக்காக சொல்ல வரேன். நீ உனக்கு இந்த பொலிட்டிக்கலும் செலிபிரிட்டிஸ் ரெண்டுமே தான், இதில் ரெண்டுத்துல இருந்தால் காசிப்ஸ் அதிகமாக வரும். ஓகேவா? மீடியா அண்ட் பொலிட்டிக்ஸ் தான் அதிக காசிப்ஸ் விளையாடுற இடம். ஸோ இது ரெண்டுத்துல இருந்தும் வெளியே வந்துரு. இல்லை எனக்கு ஒரு நாளைக்கு நியூஸ் பார்க்குறேன்னா தூக்கமே வராதா, அதிகபட்சம் நியூஸை மியூட் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பி. ஓகேவா? ஏன்னா அந்த நியூஸில் அவன் போடுற சவுண்ட்லேயே நமக்கு பிபி வந்துடும். அதனால் மியூட் பண்ணிவிட்டு நியூஸ் பார்க்க ஆரம்பி. நாலாவது ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, ஃபிட்னஸ் இஸ் அ ப்ரைவேட் ஆக்டிவிட்டி, டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப், நாட் ஃபார் சோஷியல் ஃபிட். ஜிம்முக்கு போகணுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீ எவனா சொல்லி போனியா, இல்லை போஸ்ட் போகணுன்றதுக்காக போனியா, இல்லை உன்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக போறியா? இதுதான் பாயிண்ட். ஏன்னா ஜிம் அப்படின்ற அந்த ஒரு கல்ச்சர் இப்போ அதோட மார்க்கெட் அவ்வளோ பெரிய மார்க்கெட். அதில் அவ்வளோ பணம் போடணுது. எடுத்தவன்லாம் இன்ஃப்ளூயன்சர். ஜிம்மை பொறுத்த வரைக்கும் ஜிம் அக்காலேருந்து எல்லாம் வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீ எதுக்கு ஜிம்முக்கு போகிற? ஓகேவா? உன்னோட பர்பஸை கண்டுபிடி. நீ உன்னை ஃபிட் பண்ணுறதுக்காக ஜிம்முக்கு போறியா, இல்லை நான் சோஷியலி ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் ஜிம்முக்கு போகிறேன்னு போறியா? ஓகேவா? நீ சோஷியலி ஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக ஜிம்முக்கு போகிற அப்படின்னா அது தப்பு. ஓகேவா? நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறேன்ப்பா, எனக்கு நான் ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சி நீ போ. ஓகேவா? அப்படி போகிறவன் என்றைக்குமே எதுலையுமே போஸ்ட் பண்ண மாட்டான். ஓகேவா? இதுதான் ஃபோர்த் ப்ராக்டிஸ். ஃபிஃப்த் ப்ராக்டிஸ், கெட் அ டைம் ரூல். அதாவது எனக்கு என்னோட பெரியப்பா ஒருத்தர் இருக்கார். என்ன ஆனாலும் எப்பா இந்த டைமுக்கு கால் பண்ணுப்பா, 5:30 மணிக்கு கால் பண்ணு, எவ்வளோ எப்படியாற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி. பெரியப்பாக்கு நீ 5 மணிக்குள்ளே கால் பண்ணாது, அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வருவார். 5:30 மணிக்கு மேலே கால் பண்ணு. கெட்டிங் டு த ரொட்டீன். அதாவது உன்னோட மற்றவங்க எல்லாருக்குமே உனக்கு கால் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நீ வச்சுருக்கணும். நீ அந்த இடத்துல வெட்டியாகவே இருந்தாலும் சரி, ஓகேவா? உனக்கு ஒரு ஒர்க் இருந்தாலும் சரி, இல்லை நீ வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் உன்னை தெரிஞ்சவங்க எல்லாருமே உன்னை காண்டாக்ட் பண்ணணும். மற்ற நேரம்லாம் நீ உனக்காக தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அடுத்த பிஹேவியர் என்ன அப்படின்னா, கிராஃப்ட். அதாவது இந்த டூல்ஸ் இருக்குது தெரியுமா, நாம் இப்போது அதிகமாக க்ரியேட் பண்ணுற ஒரு க்ரியேட்டிவிட்டி டூல் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன். ஸோ இதுக்குள்ளே தான் நான் வீடியோஸ் எடிட் பண்ணுறேன், வீடியோஸ் மேக் பண்ணுறேன், நிறைய போஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட்டிவிட்டி எல்லாமே இந்த மொபைலுக்குள்ளேயும் இந்த ஆப்ஸ்குள்ளேயும் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஸ்குள்ளேயும் அடங்கிடுச்சு. ஸோ இதை தாண்டி, மொபைலை தாண்டி எந்த ஒரு விஷயமே நீங்கள் உங்களுடைய ஹேண்ட்மேடாக பண்ணுறதில்ல. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, வீக்லி ஏதாவது ஒரு விஷயத்தை ஹேண்ட்மேடில் யூஸ் பண்ணுங்கள். டெக்கரேட்டிவாக எதாவது பண்ணாலும் சரி, இல்லை ஒரு குட்டியாக பொம்மை செஞ்சாலும் சரி, ஏதாவது உங்களோட விரல்களை யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய தம்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, கிராஃப்ட் பண்ணுறதுக்கும் தான் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஏன்னா நம்ம இந்த ஃபோனை வச்சு கீழே வச்சுட்டு எவ்வளோ நாள் நம்ம பேஜஸை திருப்பியிருக்கோம், எவ்வளோ நாள் நம்ம ட்ராயிங் வரைஞ்சிருக்கோம். சின்ன வயசில் நமக்கு எல்லாம் அந்த திறமை இருந்திருக்கும் தான். ஆனால் இந்த ஒரு டூல் வந்ததுக்கப்புறம் நம்ம அது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம 2 கையும் இப்படி தான் இருக்குது, ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து வெளியே உங்களுடைய ஹேண்ட்ஸை ரியல் வேர்ல்டுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றுங்க. ஸோ அப்படி இதை படித்ததுக்கப்புறம் நான் ரெடி பண்ண பேக்ரவுண்ட் தான் இந்த பேக்ரவுண்ட். ஓகேவா? உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சார்ட்டை வாங்கி உட்காந்து ஒரு 4 ஸ்டோரியை உட்காந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஹேண்ட்மேடாக ஒரு விஷயம் இருக்கப்போ உங்களுக்கு லுக்கிங் குட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ சம்திங் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயத்த 1 வீக்குக்குள்ளே ஏதாவது அந்த ஒரு வீக்கில் நீங்கள் ஹேண்ட்மேடாக பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இது எல்லாத்தையும் விட இந்த ஒரு ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்ற அந்த மூடு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நான் டு நாட் டிஸ்டர்பில் போட்டேன்டி அதனால் பார்க்கல, நான் டிஎன்டியில் போட்ட மச்சான் அதனால் டிஎன்டியில் போட்டு தூங்கிடுவேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவானுங்க. பட் அந்த டிஎன்டியில் போடுறது எவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு
இதில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மொபைல் எடுத்துன்னு பார்க்க ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னா, இந்த டு நாட் டிஸ்டர்ப் மோடு ஆன் பண்ணதுக்கப்புறம் இது உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, டிஎன்டியில் போட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வராது. ஓகேவா, எந்த ஒரு கால்ஸும் வரது தெரியாது, நோட்டிஃபிகேஷன் வரது தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஷெட்யூல் பண்ணிவிடுங்க. வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா டிஎன்டியில் ஆட்டோமேட்டிக்காக ஷெட்யூல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, ஷெட்யூல் யுவர் டைம். ஓகேவா, ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறது குறையும், ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது குறையும், ஆரோட பேசுகிறது குறையும். ஓகேவா, அடுத்து நான் இன்கேஸ் எனக்கு வந்து எமர்ஜென்சினா என்ன பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் எனக்கு காண்டாக்ட் பண்ணால் போதும், மற்ற யாரும் எனக்கு கால் பண்ண தேவையில்லை அப்படின்னா அதில் வந்து பீப்புள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் அவங்க மெசேஜஸ் யார் பண்ணலாம், அதில் எந்தெந்த காண்டாக்ட்ஸ் உங்களுக்கு பண்ணலாம், கால் யார் உங்களுக்கு பண்ணலாம், அந்தந்த குறிப்பிட்ட காண்டாக்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கால் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மற்ற எந்த கால்ஸ் வந்தாலும் உங்களுக்கு வராது. ஓகேவா, அதே மாதிரி இதை ரெகுலராக நம்ம ஷெட்யூலும் பண்ணிக்கலாம், இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சரை நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அண்டு கடைசியாக நான் சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, உங்கள் ஃபோனை பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பர்சனல் அசிஸ்டண்ட் எப்படின்னா, இந்த ஃபோன் என்னோட பர்சனல் ஃபோன். அதாவது இதில் வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு மட்டமான ஃபீச்சர் இருக்கும். ஏன்னா இதில் வந்து டிஸ்பிளே போச்சு, புதுசாக டிஸ்பிளே போட்டேன், இல்லை கேமரா ஒழுங்காக இருக்காது, ஃபோட்டோ எடுத்து அனுப்பிக்கலாம், ஃபோன் பேசிக்கலாம், அவ்வளோதான். அண்டு இதில் வந்து நான் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஆப் மட்டும் தான் வச்சுருப்பேன். ஏன்னா டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் லான்ச்சர் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டேன். எந்த ஒரு ஐக்கானுமே என் கண்ணில் படாது. நான் இப்படி தள்ளி இதில் ஸ்க்ரோல் பண்ணி சர்ச் பண்ண தான் அந்த ஆப்புக்குள்ளேயே போக முடியும். ஏன்னா நம்ம அந்த ஐக்கானை பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணுறதா நிறையா. ஸோ நம்ம ஐக்கானே பார்க்காம இருந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்போட நேம் மட்டும்தான், அந்த ஆப் மட்டும்தான் போகும். பக்கத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுன்னு அந்த ஆப் சூஸ் பண்ண மாட்டேன். வேலைக்கு போகிறேன், அதனால் என்னோடய ஆஃபீஸோட மொபைல், வீட்டிலேருந்து கால் பண்ணால் அதுக்காக இந்த மொபைல். பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நான் வச்சுருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவை அந்த மொபைலில் தான் எடுத்திருக்கேன். இந்த மொபைல் என்ன பண்ணுறது, இந்த மொபைலோட வேலை என்ன அப்படின்னா, வீடியோ எடுக்கிறது இந்த மொபைலில், எடிட் பண்ணுறது அந்த மொபைலில், அவ்வளோதான். அதை தாண்டி அந்த மொபைலில் எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே இருக்காது. அதோட வேலையே ஜஸ்ட் எடிட்டிங்கு, அப்லோடிங் மட்டும்தான் அந்த மொபைலுக்கான வேலை. ஸோ இந்த மாதிரி உங்களோட டிவைசஸை பர்சனல் அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ப்ராக்டிசஸ். இதெல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாலே, இது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுடைய பர்பஸ் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இக்கிகையோட புக் ரிவ்யூவை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா, அண்ட் இந்த புக்கில் நிறைய புக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அவன் சொன்ன எந்த புக்குமே எனக்கு தெரியாது. ஒரு 16 புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. எந்த புக்கையும் நான் கேள்விப்பட்டதே இல்லைடா, இவ்வளோ புக்கு கொடுத்துருக்கீங்க, பக்கத்துக்கு பக்கம் சாப்டர் புக் ரெக்கமெண்டேஷன். ஓகே, இது எல்லாத்தையும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னா ரொம்ப டைம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நான் ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷேர் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் மினிமலிசம்லேருந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு 30 to 40% உங்களுக்கு சொல்லிட்டேன். அது வந்து ப்ராக்டிசஸ்ஸு, அது எப்படிலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இன்ஸ்டாகிராம் அண்ட் இந்த சோஷியல் மீடியா உங்களை எப்படிலாம் அடிக்டில் வச்சுருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த புக்கில் இருக்குது. மறக்காமல் வாங்கி படிங்க. இந்த புக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ அதில் வாங்கிக்கோங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நார்கோட்டிக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. அண்ட் நான் இன்கம் திங் அப்படின்ற ஒரு புக்கில் ரன் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த புக் கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் பப்ளிக் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம பேஜ் பை பேஜ் அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாட்காஸ்ட் யாருக்கானது அப்படின்னா ஒன்லி ஃபார் ரைட்டர்ஸ். நீங்கள் வந்து ஒரு புக் எழுதிருக்கீங்க ஆர் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த புக்கை பற்றி நீங்கள் என் கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கலாம். ஸோ தட் இஸ் த பாட்காஸ்ட் கம்ப்ளீட்லி ஃபார் ரைட்டர்ஸ். ஓகேவா, ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கீழே தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. ஸோ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக செட்டிங்ஸ் போயிட்டு நான் சொன்ன சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாத்தையும் ஒன்று அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், இல்லை எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆஃப் பண்ணிவிடுங்க.